ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இங்கிலீஷில் பேச ஆசையா? யார் யாருக்கெல்லாம் டெய்லி இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையாக இருக்குதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது தேவைப்படுது. எக்ஸாம்பிள், ஸ்பூனு, ஏதாவது தண்ணி, உப்பு, ஏதாவது சால்ட்டு தேவைப்படுது அப்படின்னும்போது நம்ம ஒரு ஹோட்டலில் போயிருக்கிறோம்னா நம்ம எப்படி கேட்போமா இங்கிலீஷில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூரிங் யுவர் மீல் ஒன்றா சாப்பிடும்போது அது எப்படி சென்டென்ஸ் ஃபார்முலேட் பண்ணலான்னா, எப்படி சென்டென்ஸ் ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கேன் ஐ கெட் அண்ட் சம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு பிளேட் வேணுன்னா ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். சம் அப்படின்னும் போது கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் உப்பு கொடுங்க அப்படின்றத நம்ம சால்ட்டு கொடுங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, எனக்கு ஒரு ஸ்பூன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, கேன் ஐ கெட் எ ஸ்பூன் அப்படின்றத கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், எனக்கு ஒரு ஃபோர்க் கிடைக்குமா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் எ ஃபோர்க்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் சம் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், எனக்கு கொஞ்சம் உப்பு கிடைக்குமா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் சம் சால்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், எனக்கு கொஞ்சம் சாஸ் கிடைக்குமா அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கேன் ஐ கெட் சம் சாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.